எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று மார்த்தட்டும் முதலமைச்சருக்கு 2 கைகளும் ஏன் நடுங்குகின்றன என்று பாஜகவின் KP ராமலிங்கம் வினவியுள்ளார். எல்லா கோயிலையும் தான் போற, எல்லா தெய்வங்களும் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் பயப்படுற? ஏன் நடுக்கிறீங்க? ஏன் உன் முதலமைச்சர் கை 2 கை இப்படி ஆடுது? பிரைம் மினிஸ்டர் வந்து நிற்கும் போது இப்படி ஆடுது, ஏன் ஆடுது? உனக்கு பயம் இல்லையே, ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லையே. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரதமர் புகழ்வதாக அனைவரும் கூறி வருவது பற்றி பேசிய ராமலிங்கம், பாஜக உருவாகும் முன்பே 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மன்றத்தின் கொடியில் தாமரை இடம்பெற்றிருந்ததாக தெரிவித்தார். திமுகவுடன் விலகின போது, அப்புறம் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மன்றங்கள் ஏற்றிய கொடி தாமரை கொடி. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஜனசங்கமா இருந்தது. ஜனசங்கத்தினுடைய சின்னம் திருவிளக்கு சின்னம் தான். 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி தோன்றுது, அதற்கு தான் தாமரை சின்னம். ஆனால் 72லயே எம்ஜிஆர் கொடி, எம்ஜிஆர் மன்றத்தினுடைய கொடி தாமரை கொடி. ஸோ தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆக எம்ஜிஆர் தொண்டர்களெல்லாம் தாமரைக்கு வாக்களிக்கிட்டோம். ஆமா, தப்பு என்ன இருக்கு? ஆமா, எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டியதுதான். அதே மாதிரி கலைஞர் கூட உடம்பு சொல்லாம போய் பார்த்தாரு. அவரை போய் பார்த்தாருல்ல, அவருக்கு அதாவது அவரு மனிதருள் மாணிக்கம். ஆக அவர் மனிதருள் மாணிக்கமாக இருக்கிற காரணத்தால் பழைய மறைந்த தலைவர்களை மரியாதையாக இருக்கிறார். அது நீங்க ஓட்டுக்காக பண்றாங்கன்னா உங்க புத்தி, பேசுறவன் புத்தி அது. அவன் அதுக்காக தான் இருக்கானுங்க போல் இருக்கு. அப்ப அவங்க பேசுறது பூரா ஓட்டுக்காக பண்றது. அவங்க அப்படியே அதே தான் நினைக்கும். கண்ணாடி முன்னாடி தானே பேசுறானுங்க, எல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தான் பேசுறாங்க. அவங்க முகம் தான் பிரதிபலிக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.